தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறது. இந்த முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது. தேர்தல் சம்பந்தமாக, தேர்தல் களப்பணி சம்பந்தமாக, வெற்றி யூகம் போன்றவற்றை பற்றி பொதுவாக இந்த சந்திப்பிலே பேசினோம். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேர்தல் குழுவோடு முறைப்படி எண்ணிக்கை தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள். நானும் அவர்களிடம் கூறினேன். மேலும் 4, 5, 6 தேதிகளிலே சென்னையிலே தமாக அலுவலகத்தில் போட்டியிடுபவர்கள் விருப்பம் மற்றும் பெயர் தொகுதி குறித்து கூறலாம் என்பதையும் எங்களது இயக்கத்தின் சுற்றறிக்கையின் மூலம் மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் தங்களது கருத்தை நேரடியாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ இந்த 3 நாட்களிலே தெரிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு எப்போது பேச வேண்டும் என்று கூறுகிறார்களோ அப்போது அவர்களோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் சம்பந்தமாக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அதேபோல் தொகுதி எண்ணிக்கை குறித்து பேச இருக்கிறது. இந்தியாவில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு அந்த கட்சியினுடைய மத்திய அரசினுடைய சாதனைகள் மூலமே தற்போது இந்தியாவிலே உறுதிப்பட்டிருக்கிறது. எனவே பாஜகவினுடைய சாதனைகளை மனதிலே வைத்து வாக்களித்து 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே பாஜகவை மத்தியிலே அமர வைத்து தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வருங்கால வளர்ச்சிக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டு நலன் கருதி மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாநில கட்சிகள் நாட்டின் மீது அக்கறை கொண்ட கட்சியாக செயல்படக்கூடிய முக்கிய தருணம் இது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலே மத்தியிலே ஆட்சி தொடர, நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு தொடர மாநில கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவுகளை தேசப்பற்றோடு நாட்டு நலன் கருதி எடுக்க வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக நேற்று இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பத்திரிகை தொலைக்காட்சி வெளியிட்டது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி அறிகுறியானது பிரதமருடைய தலைமையிலே மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. 8.4% இல்லையா ஜிடிபின்னு நேற்று வெளிவந்திருக்கு. இந்த செய்தி இந்தியாவில் உள்ள அனைத்து துறையினருக்கும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இது தொடரும், நாடு வளரும், சிறக்கும், உயரும். இதன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலிலே இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாகவே இருக்கிறது. அந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடும் திறனற்ற செயல்பாடும் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவர்கள் மீதுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது. தமிழகத்திலே போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தல், பதுக்கல் நீடித்து கொண்டே இருக்கிறது.
இதனை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் பெருமளவு மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இது போன்ற தவறான முறையிலே போதைப் பொருளை தடுக்க முடியாத அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம் மாநிலத்திலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கின்றது என்றால் அதற்கு போதைப் பொருள் பெருகுவது மிகப்பெரிய காரணம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.